அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தீவிர தாக்குதலின் போது ரஷ்யாவின் ஏவுகணை ஒன்று போலந்து நேட்டோவின் வான்வெளியை மீறி அந்நாட்டு நிலப்பரப்பில் வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேட்டோ அமைப்பின் உறுப்பு நாடான போலந்தின் கிழக்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ள லூப்லின் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையில் வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டன. சைரன் ஒலிகள் ஒலிப்பதற்கு முன்பாக குறைந்த உயரத்தில் விமானங்கள் பறப்பது போன்று பயங்கர சத்தம் கேட்டதாக அந்த பகுதி மக்கள் விவரித்துள்ளனர். உக்ரைன் எல்லையோரத்தில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து போலந்து ராணுவம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனது போர் விமானங்களை வான்வெளியில் பறக்கவிட்டதோடு தரைவழி வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தயார் நிலையில் வைத்தது. போலந்து எல்லைக்குள் நுழைந்த ஏவுகணை ஒரு காலியான பகுதியில் வீழ்ந்ததாகவும் இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் நேட்டோ வான்வெளியை மீறி ரஷ்ய ஏவுகணை போலந்து எல்லைக்குள் வீழ்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் ஹெஷ் தீவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களை கொன்ற கொடிய அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜோர்தானில் உள்ள அல் அஷ்ராக் விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 அமெரிக்க F-35 ரக போர் விமானங்கள் அளிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்லாமிய புரட்சி காவலர் படை இன்று வியாழக்கிழமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் வியாழக்கிழமை அதிகாலை வேளையில் உதவியற்ற அமெரிக்க எதிரி ஒரு நியாயமான இராணுவ மோதலில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஜோர்தானில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட தளங்களை பயன்படுத்தி ஈரானின் ஹெஷ் தீவில் உள்ள 2 குடியிருப்பு வீடுகள் மீது பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளை வீசியதாக அந்த அறிக்கை கூறியது. IRGCயின் படி இந்த தாக்குதலில் ஒரு தந்தை, ஒரு தாய் மற்றும் ஒரு குழந்தை வீரமரணம் அடைந்தனர். மேலும் 2 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். இந்த குற்றத்திற்கு பதிலடியாகவும் மற்றும் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களின் பேரழிவிலிருந்து ஜோர்தானின் இஸ்லாமிய நிலத்தை விடுவிக்க உங்களுக்கு உதவுவதற்காகவும் IRGC விண்வெளி படை அல் அஷ்ராக் விமான தளத்தில் அமெரிக்க F-35 போர் விமானங்கள் பயன்படுத்தும் நிறுத்துமிடம் மற்றும் பராமரிப்பு கொட்டகை மீது பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு குறிவைத்ததாக கூறியது. இந்த தாக்குதலில் 3 F-35 ரக போர் விமானங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாகவும் மேலும் 3 விமானங்கள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் IRGC தெரிவித்துள்ளது. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது. அதில் குறைந்தது 13 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளதாக குமாட்டோ மாகாண அதிகாரிகள் வியாழக்கிழமை அன்று தெரிவித்தனர். ஒரு வணிக வளாகத்தின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்ததாலும் சுமார் 1 மணி நேரம் கழித்து அந்த வணிக வளாகத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தாலும் பலர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது வெளியேற்ற முகாம்களில் தங்கியுள்ளனர். இருப்பினும் இப்பகுதி கடும் வெப்பத்துடன் போராடி வருவதால் அவர்களை குளிர்ச்சியாகவும் நீரேற்றத்துடனும் வைத்திருப்பதே சவாலாக உள்ளது. ஆனால் இனிவரும் நாட்களில் மாகாணத்தில் வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை எட்டக்கூடும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உயிர் பிழைத்தவர்களையும் மீட்பு குழுவினரையும் வெப்ப தாக்கத்திற்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கும் தலையீடுகளும் தொடரும் வரை ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாதென்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை நேற்று வியாழக்கிழமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகளின் மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் பிராந்தியத்தில் கடல்வழி போக்குவரத்தில் அவர்களின் தலையீடும் தொடரும் வரை ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாது என்று IRGC வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களும் தலையீடுகளும் நிலைமையை மேலும் கடினமாகவும் சிக்கலானதாகவும் மாறுகின்றது என்று அது எச்சரித்தது. அமெரிக்க விமானிகளின் தூண்டுதலின் பேரில் 2 எண்ணெய் கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணைக்கு தெற்கே பாதுகாப்பற்ற பாதை வழியாக இரவோடிரவாக செல்ல முயன்றதாக IRGC கூறியது. அவற்றில் ஒரு கப்பல் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து 2 கப்பல்களும் உடனடியாக திரும்பி சென்றதாக புரட்சிகர படை தெரிவித்தது. ஹோர்மோஸ் நீரிணை எங்கள் பிரதேசம்.
அதை ஐஆர்ஜிசி கடற்படை உறுதியாக கட்டுப்படுத்துகின்றது என்று அந்த அறிக்கை கூறியதுடன் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் எந்தவொரு வெளி சக்தியும் அதற்குள் தலையிட அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஹங்கு மாவட்டத்தில் உள்ள ஒரு போலீஸ் சாவடி மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கர தாக்குதலில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் 28 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு நிகழ்ந்த இந்த தாக்குதலின் போது தாக்குதலாளர்கள் முதலில் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ட்ரோன் விமானங்களை பயன்படுத்தி போலீஸ் சாவடியினை தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சாவடியை சுற்றி வளைத்து துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். பாதுகாப்பு படையினர் நடத்திய பல மணி நேர பதிலடி தாக்குதல் நடத்தியவர்களில் 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இருப்பினும் சம்பவ இடத்திற்கு கூடுதல் படைகளுடன் விரைந்த உதவு போலீஸ் அத்தியட்சகர் தியார்கான் உட்பட 11 போலீசார் இந்த மோதலில் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி சண்டையை நிறுத்திவிட்டு ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய பேச்சுவார்த்தைக்கு திரும்பவில்லை என்றால் மோதல் மேலும் விரிவடையக்கூடும் என்று பொதுச் செயலாளர் கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் கடந்த சில மணி நேரங்களில் அதுவே நிகழ்ந்து வருவதாக தெரிகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குவைத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சீன நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டடம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் கட்டடம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் ராணுவம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 5 ஏவுகணைகளை ஜோர்தானிய வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்திய சில மணி நேரங்களிலேயே குவைத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் இராணுவ கட்டளை மையங்கள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்கள், கடலோர கண்காணிப்பு மையங்கள் உட்பட பல இலக்குகள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணையில் உள்ள ஹெஷ் தீவு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 2 காயமடைந்துள்ளதாக ஈரானின் உத்தியோகபூர்வ IRNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்தோடு எகிப்தின் டமியேட்டா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 இயற்கை எரிவாயு படகுகள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதனுடன் சவுதி அரேபியாவின் அப்கேக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதி செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹோர்மோஸ் ஜலசந்தியில் 3 எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக IRGC தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படையானது எச்சரிக்கைகளை புறக்கணித்த 3 எண்ணெய் கப்பல்களை ஹோர்மோஸ் ஜலசந்தியில் குறிவைத்து தாக்குதல் நடத்திய பின்பு தடுத்து நிறுத்தியதாக கூறியுள்ளது. கப்பல்களின் பெயர்கள், உரிமை, துல்லியமான இருப்பிடம் மற்றும் நீர்வழியில் நடந்ததாக கூறப்படும் விதிமீறல்களின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் ஓமானின் கடற்கரையோரமான தெற்கு வழித்தடத்தை தெஹ்ரான் நிராகரித்துள்ளது. அதேவேளை அமெரிக்காவின் சட்டவிரோத தலையீடுகளுக்கும் உத்தரவுகளுக்கும் பிராந்தியத்தில் உள்ள கப்பல்கள் மீது பதிலடி கொடுக்காமல் போகாதென்று IRGC அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி உக்ரைன் மீது ரஷ்யா தனது ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உக்ரைன் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம், நிதி உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றன. போர் நிறுத்த முயற்சிகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டார். ஆனால் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் போர் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் உக்ரைனின் பல்வேறு பகுதிகள் மீது ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
குறிப்பாக கீவ், நிப்ரோ, லிவ், போல்டாவா, கார்கிவ், மயோக்லேவ், செமி, வின்னிட்சியா, ஜெர்காசி மற்றும் இவானே பிரான்கிவ்ஸ் ஆகிய பகுதிகளில் ஒரே இரவில் சுமார் 280க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் 260 ட்ரோன்களை உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்ததாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2027ஆம் ஆண்டுக்குள் ஜெர்மனியில் உள்ள சுமார் 8000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக பிரபல கார் தயாரிப்பு நிறுவனமான BMW அறிவித்துள்ளது. ஜெர்மனியின் முனிச் நகரத்தை தலையிடமாக கொண்டு செயற்படும் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான BMW 2027ஆம் ஆண்டுக்குள் ஜெர்மனியில் உள்ள சுமார் 8000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் சுமார் 1.5 லட்சம் ஊழியர்கள் பணியாற்றும் இந்த நிறுவனம் சீனாவில் நிலவும் கடுமையான போட்டி மற்றும் மந்தமான உலக பொருளாதார சூழல் காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் மின்சார வாகனங்களின் அதிக உற்பத்தி செலவு, சீன நிறுவனங்களின் போட்டி மற்றும் அமெரிக்காவின் கூடுதல் இறக்குமதி வரிகள் ஆகியவை ஜெர்மனியின் வாகனத்துறையை கடுமையாக பாதித்துள்ளன. இதன் காரணமாக வாக்ஸ்வேகன் மற்றும் மெர்சிடிஸ் பென்ஸ் ஆகிய முன்னணி நிறுவனங்களும் ஏற்கனவே ஊழியர்களை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. BMW நிறுவனத்தின் இந்த ஆட்குறைப்பு தொழிலாளர் நல சங்கத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவுகளில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றது. உற்பத்தி பிரிவு ஊழியர்களுக்கு இந்த நடவடிக்கையில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.